கேன்சர் புற்றுநோய் நிபுணர். இவங்க டாக்டர் பிரியா கபூர், இவங்களும் கேன்சர் புற்றுநோய் நிபுணர். வாய்ஸ் கேட்குறேன். சரி, நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த வாரம் வந்து ஹெரிடிட்ரி கேன்சர் அவேர்னஸ் வீக், அதாவது மரபணு சம்மந்தப்பட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு வாரம். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருமே ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னா எல்லாருமே கேட்குறது என்ன காரணத்தால் வந்தது அப்படின்னு. இப்போ 90% கேன்சருக்கு பெருசாக வந்து காரணம் இல்லை, இதனால தான் வந்ததுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 10% கேன்சருக்கு காரணம் இருக்குது, அது வந்து மரபணு சம்மந்தப்பட்ட காரணம். ஸோ அதோட விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இதை இன்னைக்கு கூடியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி நம்ம சந்திக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு 2011 2024 வரைக்கும் ஒரே ஃபேமிலியில் 4 பேர் வந்து கேன்சரோட அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஒரே ஃபேமிலி இன் த சென்ஸ், ஒரு அம்மா 3 பசங்க எல்லாருமே கேன்சரோட அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக பூர்ணம் குணமடைஞ்சு எல்லாருமே நல்லா இருக்காங்க. அந்த ஜேர்னி, அந்த ஸ்டோரி எப்படி ஆச்சு, இதனால் வந்து நம்ம பொதுமக்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, இப்போது கேன்சர் அப்படின்றது பெருசாக காரணம் எதுவும் இல்லை. ஒரு 10% கேன்சர் இந்த மரபணுவில் ஏற்படுற மாற்றங்களுக்காக வரக்கூடிய ஒரு காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே வந்து இதனால தான் வருதான ஆன்சர் இஸ் நோ. அதே மாதிரி எந்த பேஷண்ட், இப்போது சின்ன வயசில் ஒருத்தர் கேன்சர் வருது, இல்லை ஒரே வீட்டில் வந்து ஒரு இது பாட்டிக்கு இருக்குது, ஒரு அவங்க குழந்தைக்கு இருக்குது, அவங்க குழந்தைக்கு இருக்குது, இல்லை அவங்க சித்திக்கு இருக்குது, அது மாதிரி இருக்குன்னா அந்த கேன்சரில் ஜெனட்டிக்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணால், அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் நம்மளுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்தது அப்படின்னா, அவங்க சங்கதிகளுக்கு எப்படி டெஸ்டிங் பண்ணணும், எந்த ஃப்ரீக்குவன்சியில் பண்ணணும், அதே மாதிரி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது கேன்சர் வரதுக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டு, இல்லை கேன்சர் ஆரம்பிக்கும் போதே, அதாவது ஆரம்ப கட்டத்திலே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த கியூர் பர்சன்டேஜ் அப்படி 100% இருக்கும். ஸோ இதனால தான் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது 2014 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் நம்ம ஊரில், அதாவது இந்தியாவிலே அவைலபிள் இல்லை. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேப் தான் இந்த டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க 2014 முன்னாடி. அது அமெரிக்காவில் தான். எந்த லேப் எந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, ஒரே ஒரு லேப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 அப்புறம் இது வந்து ஸ்லோவாக வந்து நிறைய இடத்துல பண்ணலாம் அப்படின்னு வந்தது. 2020 அப்புறம் இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ணுறோம். நம்ம அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டலில் நம்ம இதுக்குன்னு ஒரு தனி லேப் வச்சுருக்கோம். இதில் வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி தனியாக ஒரு கிளினிக் இருக்குது, ஜெனட்டிக் ஹெரிடிட்ரி கேன்சர் கிளினிக்னு இருக்குது. அதில் எந்தெந்த பேஷண்ட் ஒரு மாதிரி சஸ்பெக்டடாக எந்தெந்த ஃபேமிலிஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்டிங் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதை நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணதில் ஒன் ஆஃப் த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரே ஃபேமிலியில் கம்ப்ளீட்டாக அவங்களை குணப்படுத்தி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரி, கேன்சர் அப்படின்றத நம்ம எப்படி எல்லாருமே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ரோபாட்டிக் சர்ஜரி, கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி அதை பற்றி பேசுகிறோமே தவிர, இது வந்து கேன்சர் வரதுக்கு முன்னாடியே அவங்கள கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணுறது தான் அந்த ஹெரிடிட்ரி கேன்சர் கிளினிக்கோட முக்கியத்துவம். இதை பண்ணும்போது இது வந்து அது க்யூர் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதோட விழிப்புணர்வு வாரத்துக்காக நம்ம இந்த பேஷண்ட்டை இன்றைக்கி பார்த்தோம், அவங்களோட டைரெக்டாக நம்ம பேசணும். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஜஸ்ட் இன்றைக்கி எதுக்குன்னா ஒரே 4 ஃபேமிலிஸ், அதே மாதிரி இது வந்து ஒரு கேஸ் கிடையாது. அட்லீஸ்ட் நான் சொல்ல போனால் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்காக சாலிடாக ஒரு 3-4 ஃபேமிலிஸ் மினிமம் பார்ப்போம். அதாவது 3-4 ஃபேமிலிஸ் மினிமம் பார்ப்போம். இது வந்து இந்த லாங் ஜேர்னி அதை காட்ட தான் இந்த பேஷண்ட் நம்ம பார்த்தோம். இது நம்ம எதிர்பார்க்கறது காட்டி ரொம்ப காமன் தான். அதாவது எல்லாமே இதனால் இல்லை, பட் நம்ம எதிர்பார்க்கறத காட்டி இந்த ஜெனட்டிக் ஈட்டியாலஜி காரணம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப காமன் தான். இது நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். சார், ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்றது ஏறத்தாழ 20,000 ரூபாய் கிடைச்சலாம். இல்லை, அது மாதிரி ஜென்ரலாக 19 கேன்சர் அறிகுறின்னு சொல்ல முடியாது. அது எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து அறிகுறி. இப்போ பெருங்குடல் கேன்சர் அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கும், பெருங்குடல் ப்ளீடிங் இருக்கும். அது மாதிரி கேன்சர் அப்படின்றது ஒரு வியாதி, அது எந்த இடத்துல வருதோ அதை வச்சு தான் வந்து என்னென்ன அறிகுறின்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சாப்பிடாம ரொம்ப வீக்காக அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த பேஷண்ட் எல்லாமே நார்மலாக இருக்காங்க, அதேமாதிரி எல்லாமே நல்லா குண்டாக இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வருதோ அதை வச்சு தான் அறிகுறி வச்சு. அது ஜஸ்ட் ஒரு கட்டி தான், ஒரு கட்டி வரலாம், அதே மாதிரி ஒரு நிப்பிள் டிஸ்சார்ஜ் வரலாம், அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி.
ஒரு கேன்சருக்கு ஒரு மாதிரி. உணவுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது குட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அவ்வளோதான் அதை சொல்லுவோம். அதாவது பேலன்ஸ் டயட்டு, நல்லா கரெக்டாக எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணால் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணலாம். அதுவும் அவரே சொன்னார். அதாவது அவரே வந்து இன்சூரன்ஸ் டெஃபினட்டாக அதெல்லாம் கவர் ஆகும். இது எல்லாமே ஒரு பேஷண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் வச்சுருந்தா எல்லாமே இது கவர் ஆகும். இது ட்ரீட்மெண்ட்டோட ஒரு இப்படி சொல்ல கண்டுபிடிப்போட அதுக்குன்னு முந்தின ஸ்டேஜ். இப்போ சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அதெல்லாம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது, வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது தான் ஜெனடிக் டெஸ்ட். டெஃபினட்டாக கொண்டு சார். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் நியூஸ்ல எல்லாம் மெடிசன் எதை டிஸ்கவர் மெடிசன் ஃபார் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இங்கே அங்கே நம்மளுக்கு நியூஸில் வரும், எல்லாமே வரும். இது எல்லாமே என்ன ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ட்ரையல் சொல்லுவோம். சில சமயம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே வந்து இது ஓகே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வரும். அதில் அந்த நியூஸ் நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு தான் முக்கியம். ஒரு பேஷண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அதை ஒரு ட்ரக் வந்து நிறைய ட்ரையல் ரிசர்ச் பண்ணி ஒரு மாலிக்யூல் வந்து அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு மினிமம் 10-15 வருஷம் ஆகும். இல்லை, இது ஃபங்கஸ் இல்லை. இல்லை, சுகர் பிபி எப்படி இதுவும் அதே மாதிரி. சரி, நான் என்ன பண்ணுறேன், இதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து சரி, கேன்சர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான வழி தான் வந்து ஹெரிடிட்ரி கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து அதாவது சில ஃபேமிலியில் வந்து நிறைய மெம்பர்ஸுக்கு கேன்சர் இருக்குன்னா அவங்களுக்கு பிளட் டெஸ்ட், சிம்பிள் பிளட் டெஸ்ட்டில் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அதே மாதிரி ஒருவேளை வாய்ப்புகள் இருந்தால் அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கும். பிளட் சிம்பிள் பிளட் டெஸ்ட் இல்லை, நம்ம எப்படி இப்போ ஹீமோகுளோபின் அதெல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சிம்பிள் பிளட் டெஸ்ட் தான், பெருசாக எதுவும். மேடம் இங்கிலீஷ் டெல் சம்திங் இன் இங்கிலீஷ். So September 28th to 1 week is the National Hereditary Cancer Awareness Week. So here we have discussed our family, 4 members in the family were affected with cancer, 2 with ovarian cancer and 2 with colorectal cancer. All the 4 family members have been affected by the same gene which we identified after genetic testing. They underwent the treatment, they underwent surgery, 2 of them underwent robotic surgery, and all are doing well and are cured. So this is just an opportunity for us to share the information that if there is any early onset cancer at a young age, or if there are multiple members in the family who are affected with cancer, you should ask your doctor about genetic testing and genetic counseling. Genetic defects can be identified and we can prevent cancers in the future, not only for the family but also for the future.